அனைவருக்கும் வணக்கம். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பயங்கர பிடிவாதமாக இருக்கிறார் ஒரு விஷயத்துல அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இப்பொழுது புலம்ப ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதனால மோடி அவர்களுடைய பிடிவாதத்துக்கு முன்னால தன்னால ஈடு கொடுக்க முடியவில்லை அப்படின்னு இரண்டு முக்கியமான விஷயங்கள்ல இன்றைக்கு ட்ரம்ப் இறங்கி வந்திருக்கிறார். நண்பர்களே, கடந்த 24 மணி நேரத்துக்குள்ளாக இரண்டு முக்கியமான விஷயங்கள்ல அமெரிக்கா இந்தியாவிடம் இறங்கி வந்திருக்குது. அது என்ன, உங்களுக்கு நான் எதை பத்தி சொல்றேன் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்க கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நண்பர்களே. இல்லையா, நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ரொம்ப சிம்பிள். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க, பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கனை தட்டிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அதுக்கு பிறகு பாருங்க இதற்கான பதில் என்ன, சர்வதேச அரங்கில் என்னென்ன நடக்குதுன்னு எல்லாமே புட்டு கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுப்போம். தினசரி கொடுப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நண்பர்களே. வாங்க நண்பர்களே, வீடியோக்கு போகலாம். தான் என்னென்னமோ செய்தும் கூட இந்தியா இறங்கி வர மறுக்குது. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பயங்கர பிடிவாதமாக இருக்கிறாரு அப்படின்னு ட்ரம்ப் தன்னுடைய நெருங்கிய சர்க்கிள்களிடம் ரொம்பவுமே புலம்புவதாக செய்திகள் வெளியாகி இருக்குது. நேற்று பத்திரிகையாளர்களை சந்தித்த ட்ரம்ப் என்ன சொன்னார் அப்படின்னாக்க, தீபாவளி அன்று பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை தொலைபேசியில் அழைச்சு அவருக்கு நான் தீபாவளி வாழ்த்துக்களை சொன்னேன். அதற்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நன்றி தெரிவித்து நம்முடைய இரு பெரு ஜனநாயக நாடுகளும் நெருங்கி பயணிக்க வேண்டிய காலகட்டம் இது, நம்முடைய ஜனநாயகங்களுக்கு எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அப்படின்னு சொன்ன ட்ரம்ப் மேலும் என்ன சொன்னார் அப்படின்னாக்க, சில தினங்களுக்கு முன்பு ட்ரம்ப் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். பத்திரிகையாளர்களிடம் பேசும்போது தான் என்ன சொன்னார்னா, பாரத பிரதமர் மோடி அவர்களோடு நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டேன். எப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்கிறார், தொடர்பு கொண்டு பேசினேன். அப்பொழுது பிரதமர் மோடி வந்து எங்கிட்ட உறுதி ஒன்று கொடுத்தாரு, இனிமேல் நாங்கள் ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் வாங்க மாட்டோம், கச்சா எண்ணெய் ரஷ்யாவிடம் வாங்குவதை நாங்கள் அறவே நிறுத்திவிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு உடான்ஸ் ஒன்று விட்டாரு. அவர் அதை சொன்னது தான் மாயம். இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம், வெளியுறவுத்துறை அமைச்சர், பேச்சாளர் எல்லாருமே ட்ரம்ப்பை வச்சு செஞ்சுட்டாங்கிறத பார்த்தோம். அது மட்டும் இல்லை, இந்தியாவுடைய ஏற்றுமதி இறக்குமதியாளர்களும் கூட, ரிஃபைனரிஸ் வச்சுருக்காங்களா அவங்களும் கூட இந்த மாதிரியான எந்த விதமான உத்தரவும் எங்களுக்கு அரசாங்கத்திடமும் வரல. அதனால் நாங்கள் தொடர்ந்து ரஷ்யாவிடம் வந்து கச்சா எண்ணெய் வாங்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேட்டி அடித்தாங்க. இது வந்து ட்ரம்ப்புக்கு ஒரு பெரிய எம்பாரஸ்மெண்ட்டாக, பெரிய தலைக்குனிவாக ஆயிடுச்சு அப்படிங்கிறதே பார்க்கணும். ஆனால் அந்த மனுஷன் தான் எல்லாத்தையும் அப்படி தொடச்சி போட்டுட்டு போகிற மனுஷன் தானே. அதனால் இப்பையும் அப்படித்தான் இருக்கிறாரு. அதற்கு பிறகு நேற்றைய தினம் பத்திரிகையாளர்கிட்ட இவர் பேசிய போது என்ன சொன்னார்னா, தீபாவளி ஃபோன் கால் பற்றி பேசினார் இல்லையா, பிரதமர் மோடி கிட்ட பேசினேன் அப்படின்னு, அதை பற்றி பேசியவர் அடுத்ததாக என்ன சொன்னார்னா, இனிமேல் ரஷ்யாவிடம் வந்து வாங்க போகிற கச்சா எண்ணெயுடைய அளவை நாங்கள் படிப்படியாக குறைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தனக்கு பிரதமர் மோடி அவர்கள் உறுதி அளிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அடுத்த உடான்ஸ் ஒன்றை எடுத்து விட்டுருக்கிறாரு ட்ரம்ப். இதுவும் உடான்ஸ் தான் அப்படின்னு எல்லாருமே வெளிப்படையாகவே ஒப்புக்கொண்டாலும் கூட வல்லுநர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சுட்டி காட்டுறாங்க. அது என்னன்னா, இதுக்கு முன்னாடி அவர் விட்ட உடான்ஸில் பிரதமர் மோடி வந்து நாங்கள் கச்சா எண்ணெய் ரஷ்யாவிலிருந்து வாங்கவே இல்லை, நிறுத்திவிட்டோம் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி இவர் அடிச்சு விட்டார் இல்லையா. அதை மறந்துட்டு இப்போ என்ன பண்ணுறாரு, இறங்கி வந்து பிரதமர் மோடி இனிமேல் நாங்கள் ரஷ்யாவிலிருந்து வாங்குகிற கச்சா எண்ணெயுடைய அளவை குறைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னதாக சொல்லியிருக்கிறாரு. அப்போது மோடி அவர்கள் முதல்ல வந்து நாங்கள் அறவே நிறுத்திட்டோம் கச்சா எண்ணெய் வாங்குறத அப்படின்னு சொன்னது உண்மையா, அல்லது இப்போ மோடி சொன்னதாக ட்ரம்ப் சொல்கிறாரு கச்சா எண்ணெய் வாங்குவதுடைய அளவை குறைத்து கொள்கிறோம் அப்படின்னு சொன்னாரே, அது உண்மையா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எழுது அப்படின்னு விமர்சிக்கிறவங்க மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா, இரண்டுமே ட்ரம்ப் சொன்ன பொய் தான். பிரதமர் மோடி இது தொடர்பாக, கச்சா எண்ணெய் தொடர்பாக ட்ரம்ப் கிட்ட வாயே திறக்கல, பேசவே இல்லை. ட்ரம்ப்பா தனக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கட்டும்னு அடித்து விட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வல்லுநர்கள் சொல்கிறாங்க.
ட்ரம்ப்பே வந்து தான் சொன்னது பொய் அப்படின்னு வெளிப்படையாக ஏற்றுக்கொண்டு அடுத்த பொய்யில் அதை அந்த லெவல்லேருந்து இறங்கி வந்திருக்கிறத பார்க்குறோம். அப்போ அமெரிக்காவே வந்து தன்னுடைய நிலைப்பாட்டில் சற்று இறங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்குது அப்படிங்கிறத வல்லுநர்கள் சுட்டிக்காட்டுறாங்க. இதற்கு முன்பு இனிமேல் இந்தியா வந்து ரஷ்யாவிட்ட கச்சா எண்ணெயே வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்ன காலம் மலையேறி இப்போ இனிமே வாங்கிறத இந்தியா குறைச்சிக்கிட்டா கூட பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருப்பதாக வல்லுநர்கள் ட்ரம்ப்புடைய இந்த 2 உடான்ஸையும் சுட்டிக்காட்டி சொல்கிறாங்க நண்பர்களே. மேலும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரம்ப் அவர்கள் சொன்னதைவே சுட்டிக்காட்டுறாங்க. என்னன்னா, பிரதமர் மோடியும் சரி தானும் ட்ரம்ப்பும் சரி இந்த போர் ரஷ்யா யுக்ரைன் போர் முடிவுக்கு வரணும் அப்படிங்கிறதுல நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அதற்கான மோடாலிட்டிஸ் அதை எப்படி செயல்படுத்துறது அப்படிங்கிறதுல தான் கருத்து வேறுபாடு இருக்குது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொன்னதையும் சுட்டி காட்டுறாங்க. மொத்தத்தில் ஒரு மிக முக்கியமான விஷயத்தில் ட்ரம்ப்பும் அமெரிக்காவும் இந்தியாவிடம் இறங்கி வந்திருப்பது தெளிவாக தெரியுது. கச்சா எண்ணெய் விஷயத்தில் ட்ரம்ப் இறங்கி வந்தார், அமெரிக்கா இறங்கி வந்தாருங்கிறது தெளிவாக தெரியுது. இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தில் இந்தியாவின் மீது தடைகளை போட்டதுனால எழுந்த பிரச்சனைகளால் இப்பொழுது அமெரிக்கா மேலும் இறங்கி வந்திருக்கிறத நாம் பார்க்க முடியுது. அதையும் ட்ரம்ப் தான் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. எதில் அப்படின்னா, இந்த H1B விசா இருக்குது இல்லையா, அந்த விஷயத்தில். உங்களுக்கு நினைவு இருக்கலாம் நண்பர்களே, சில வாரங்களுக்கு முன்பு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து அமெரிக்காவுக்குள்ள இந்த H1B விசாவை கொண்டு வேலைக்கு வராங்க இல்லையா. H1B விசாங்கிறது இந்த ஹைடெக் ஆளுகளுக்கு கொடுக்கறது, ஹைலி ஸ்கில்டு லேபர். உதாரணத்துக்கு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் லைனில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஆட்களுக்கு அமெரிக்காவில் அவங்க வேலைக்கு வரும்போது அவங்களுக்கு பிரத்யேகமாக இந்த H1B அப்படிங்கிற விசா வழங்கப்படுது. அந்த விசாவில் சென்ற ஆண்டு அமெரிக்காவுக்கு வந்தவர்களுடைய எண்ணிக்கையில் பார்த்தோம் அப்படின்னா 79% இந்தியர்கள் தான் அப்படிங்கிறது உண்மையிலேயே நமக்கெல்லாம் மலைப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு இந்தியர்கள் கம்ப்யூட்டர் தொழிலில் அங்கே வல்லுநர்களாக இருக்கிறாங்க. அங்கே போய் நாம் தான் வந்து இந்த நிறுவனங்களில் பெரிய அளவில் பணியாற்றி வர்றோம் அப்படிங்கிறது தெரியும். இந்தியாவை பழிவாங்கிற பேர்வழி அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன பண்ணாரு, இந்த H1B விசா மேலே கை வைக்க துணிஞ்சாரு. இனிமே H1B விசா வேணும்னா எந்த நிறுவனம் வெளிநாட்டு ஆளை வேலைக்கு எடுக்குதோ அந்த நிறுவனம் இந்த வெளிநாட்டு ஆளை வேலைக்கு எடுப்பதற்கு கூலியாக வருடத்துக்கு $1,00,000 அமெரிக்க அரசாங்கத்துக்கு செலுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய விதி ஒன்றை விதிச்சாரு ட்ரம்ப். இது வந்து அமெரிக்காவுடைய கம்ப்யூட்டர் சர்க்கிள்ஸில் பயங்கரமான அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. அங்கே இருக்கிற ஐடி நிறுவனங்கள் பலவும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா, அவ்வளோதான் அமெரிக்காவுடைய ஐடி தொழில் முன்னேற்றம் முடிஞ்சுது, வட போச்சு அப்படின்னு பலரும் பேச ஆரம்பிச்சதை காதுபட நாம் கேட்க முடிஞ்சுது. ஆனாலும் கூட ட்ரம்ப் அதற்கு ஒப்புக்கொள்ளவே இல்லை. ட்ரம்ப் முதல்ல போட்ட உத்தரவில் யாருக்கு புதுசாக H1B கொடுத்தாலும் அவங்களுக்கு $1,00,000 ஃபீஸ் அப்படின்னு போட்டார் வருஷத்துக்கு. அதுவும் இப்போ நேற்றைய தினம் ட்ரம்ப் ஒரு புது அறிவிக்கை ஒன்று விட்டுருக்கிறாரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த H1B விசா ரூல்ஸில் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி, மிக முக்கியமாக அமெரிக்காவுக்கு படிக்க வந்திருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து F1 அப்படிங்கிற விசா கொடுக்கப்படுது. அப்படி அமெரிக்காவில் காலேஜ் படிப்பை முடித்த ஸ்டூடெண்ட்ஸ், வெளிநாட்டு ஸ்டூடெண்ட்ஸு அமெரிக்காவில் படித்து முடித்தாங்கன்னா அவங்களுக்கு வேலை கிடைக்குது இல்லையா. வேலை கிடைக்கும் போது அவங்களுக்கு H1Bன்னு தான் அந்த விசாவை மாற்றணும். அந்த H1B இந்த F1 H1Bயாக மாற்றுறாங்க இல்லையா. ஸ்டூடெண்ட்ஸு அமெரிக்காவில் இந்தியாவிலிருந்தோ வெளிநாடுகள்லேருந்தோ அமெரிக்காவுக்கு போய் காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு முடிச்சுட்டு அமெரிக்காவில் வேலைக்கு சேர்றாங்க இல்லையா. அப்பொழுது அவங்க H1B வாங்கினாங்கன்னா அதுக்கு இந்த $1,00,000 கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அமெரிக்க யூனிவர்சிட்டிகளுக்கு இந்த வெளிநாட்டு மாணவர்கள் வந்து ஃபீஸ் கட்டுறாங்க இல்லையா, அது வந்து பயங்கரமான ஒரு வருமானத்தை கொடுக்குது. உதாரணத்துக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு அமெரிக்க ஸ்டூடெண்ட் ஒரு கல்லூரியில் போய் ஒரு பிடெக்கோ எம்டெக்கோ சேர்றான்னு வைங்களேன், அவருக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு $2,000 ஃபீஸ் வருஷத்துக்கு அப்படின்னாக்க
அதே கோர்ஸுக்கு ஒரு வெளிநாட்டு மாணவன் சேர்ந்தா அவனுக்கு வருஷத்துக்கு $20,000 ஃபீஸ் வைக்கிறாங்க. லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸை விட வெளிநாடு ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு 10 மடங்கு ஃபீஸ் இருக்குது. ஆனாலும் கூட நாமெல்லாம் ஒரு நல்ல எதிர்காலத்துக்காக நம்மளுடைய குழந்தைகளை நாம் வெளிநாடுகளுக்கு, அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற நாடுகளுக்கு நாம் அனுப்பிட்டு தான் இருக்கணும் இல்லையா? இது அந்த நாட்டு யூனிவர்சிட்டிகளுக்கு பெருத்த வருமானமாக இருக்குது. ட்ரம்ப் இப்படி திடுதிப்புன்னு H1B பிரச்சனையை போட்டார் இல்லையா? அது ஒன்று. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் மேலேயும் பல நடவடிக்கைகள் எடுத்தார். உதாரணத்துக்கு ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக ஃபேஸ்புக்லேயோ அல்லது இன்ஸ்டாகிராம்லேயோ ஒரு போஸ்ட் போட்டாலும் சரி, ஷேர் பண்ணியிருந்தா கூட உடனடியாக அதை கண்டுபிடிச்சு அந்த ஸ்டூடெண்ட்டை நாடு கடத்தினாங்க அமெரிக்காவிலிருந்து. இதையெல்லாம் கண்டு ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி, அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி பயந்து நடுங்கினதோடு இல்லாமல் அமெரிக்காவுக்கு புதுசாக உள்ள வர்ற வெளிநாட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கப்புன்னு நிறுத்திட்டாங்க. அப்படியே அமெரிக்காவுடைய கடந்த ஆண்டை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆண்டு அமெரிக்காவுக்கு படிக்க போயிருப்பாங்களே வெளிநாட்டு ஸ்டூடெண்ட்ஸ், அந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய எண்ணிக்கை 67% குறைந்து விட்டது அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு பாதிக்கு மேலே வெளிநாட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வர்றதே நின்று போச்சு. இதனால் பல யூனிவர்சிட்டிகளுக்கு வருமானத்துக்கு பெரிய பிரச்சனையாக மாறிடுச்சுது அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. இதில் மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, அமெரிக்காவுக்கு வருகிற வெளிநாட்டு மாணவர்கள்லேயே ஆக அதிக எண்ணிக்கையில் வர்றது இந்திய மாணவர்கள் தான் அப்படிங்கிறதையும் நாம் இங்கே குறிப்பிட வேணும். போன வருஷம் மட்டும் மொத்த மாணவர்களில் 26% இந்திய மாணவர்கள் வந்திருக்கிறாங்க. இதுதான் ஒரு நாட்டிலிருந்து அமெரிக்காவுக்கு போகிற ஸ்டூடெண்ட்டுகளுடைய எண்ணிக்கையில் ஹையஸ்ட் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். இந்த H1B பிரச்சனையும் ஸ்டூடெண்ட்டுகள் மேலே ட்ரம்ப் எடுத்த நடவடிக்கைகளும் இணைந்து இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு போகிற ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை பயங்கரமாக குறைஞ்சிருச்சுங்கிறாங்க. கிட்டத்தட்ட 70% குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. அதனால் அமெரிக்காவுடைய யூனிவர்சிட்டிகள்லாம் ட்ரம்ப்புக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை நாம் சென்ற வாரம் பேசியிருந்தோம். அதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் இப்போ இதை ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வெளிநாட்டிலேருந்து வந்துட்டு அவங்க படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகும்போது H1Bயில் உங்களுக்கு பிரச்சனை வராது, டெபாசிட் நமக்கு கேட்க மாட்டோம் அப்படின்னு ட்ரம்ப் அறிவிச்சிருக்கிறாரு. இது மட்டும் இல்லை, H1Bக்கு மேலும் சில தளர்வுகளை அவர் அறிவிச்சிருக்கிறாரு. இந்த F1 கேட்டகரி விசா மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது விசாவில் அங்கே ஏற்கனவே அமெரிக்காவில் இருக்கிறாங்கன்னா அவங்க H1B மாறும்போதும் இந்த டெபாசிட் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது போக அமெரிக்காவில் இது போன்ற டெக்னாலஜியில் வேலை செய்கிறதுக்கு ஆளே இல்லை, அப்படி இவருக்கு அவசியம் நம்ம நாட்டுடைய வளர்ச்சிக்கு தேவைன்னு அந்த நிறுவனம் ஒரு லெட்டர் கொடுத்துச்சு அப்படின்னாக்க அந்த கேண்டிடேட்டுக்கு இந்த $1,00,000 டெபாசிட்டை நாங்கள் தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 2 விஷயங்களும் பிரதமர் மோடியிடம் ட்ரம்ப் வாங்கிய நோஸ் கட்டும் அதற்கு பிறகு அவர் இறங்கி வந்ததும், இந்த விஷயத்தில் H1B விஷயத்திலையும் ஸ்டூடெண்ட் விசா விஷயத்திலையும் அமெரிக்கா இறங்கி வந்திருப்பது இரண்டுமே பிரதமர் மோடி அவர்களுடைய பிடிவாதத்தால், பிரதமர் மோடி அவர்களுடைய திட்டமான ஒரு கொள்கை பிடிப்பான ஒரு போக்கால் நடந்திருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு இன்றைக்கு அமெரிக்க ஊடகங்களே பிரதமர் மோடி அவர்களை பாராட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த 2 விஷயம் மட்டுமா நண்பர்களே? இன்னும் எத்தனை விஷயத்தில் இந்த ட்ரம்ப் இறங்கி வர போகிறாருன்னு நாம் பார்க்கத்தானே போகிறோம். பார்ப்போம். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.